ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRC. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவி எடுது அப்படின்னா, டெபியூ டேரக்டரான சிவகுமார் முருகேசனோட டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா தாய் கிழவி அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த ஒரு படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்க கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, வானக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த கிராமத்தில் இருக்க ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா பவுனுத்தாய் அப்படிங்கிற கேரக்டரில் வர நம்ம ராதிகா 70 வயசு பாட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க. இந்த கேரக்டரை பார்த்து அவங்க வீடுல இருந்து ஊர் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு எல்லாருமே இந்த கேரக்டரை பார்த்தா பயப்படுவாங்க. அந்த கிராமத்துக்கு எல்லாருமே இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வந்து பார்த்தா பணம் வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை டெய்லி போய் வந்து பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தா கலெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம ராதிகா. ஸோ அந்த ஊர் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தா வெறுப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்களை பார்த்தாலே அவ்வளோ பயப்படுவாங்க. இப்படிப்பட்ட எல்லாருமே வந்து பார்த்தா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே பார்த்தா இவங்களை சாபம்லாம் பார்த்தீங்கன்னா விடுவாங்க. எத்தனையோ பேருக்கு சாவு வருது, இவங்களுக்கு சாவு வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த 70 வயசு கேரக்டரான ராதிகா கேரக்டர் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல கம்மியாகிறதுனால அவங்க வந்து பார்த்தா படுத்த படுக்கையா பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைனர் தான். ஸோ இது வந்து இன்னும் நிறைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது மேபி சொன்னா ஸ்பாய்லரா கூட அமையலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்குள்ள போயிடும். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பேசுறப்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டேரக்டர் ஸோ சிவகுமார் முருகேசன் டெபியூ மூவி இது. பட் இது பார்க்குறப்ப கண்டிப்பா டெபியூ மூவியா பார்த்தீங்கன்னா ஃபீலே பார்த்தீங்கன்னா ஆகாது. அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு என்னென்ன ஒரு மெனக்கெட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சீன்லயும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். லைக் இந்த படத்தோட வேர்ல்டு, இந்த படத்துக்குள்ள காட்டப்பட்ட அந்த வில்லேஜ் ஆகட்டும் அதெல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. படத்தோட பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வேர்ல்டுக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா போயிடும். லைக் ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம ஈஸியா போற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா கொடுத்திருந்தாரு. லைக் இந்த வில்லேஜ் கேரக்டர்ஸ் இருக்கிற சிக்னிஃபிகன்ஸான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கறப்ப நமக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே இந்த உலகத்துக்குள்ள நம்ம ஈஸியா பார்த்தீங்கன்னா போயிடலாம். அதுலயே ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. லைக் ராதிகா கேரக்டரோட ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள எல்லாருமே எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதே விஷயம் இந்த படத்தோட எண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பா இவர் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய டேரக்டரா பார்த்தா ஃபியூச்சர்ல இன்னொரு பெரிய டேரக்டரா பார்த்தா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வருவார். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹியூமர்ஸ் கலந்த ஒரு கதையா தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்தோட ஹியூமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிருக்காங்க. லைக் எல்லா சீன்ஸ்லயும் எவ்ரி சீன்ஸ்லயும் சரி, எவ்ரி 5 to 10 மினிட்ஸ் கேப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சிரிச்சிட்டே பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த காமெடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் இந்த காமெடி பிளாஸ்ட் தான் இந்த படம் ஃபுல்லா. எஸ்பெஷலி நிறைய சீன் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சொல்லிட்டே போகலாம். லைக் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசுறது இவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அதாகட்டும், அதில் முனிஷ்காந்த் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கிட்ட அடி வாங்கும். அந்த கேரக்டர் அடி வாங்கினதுக்கு அப்புறம் வந்து முனிஷ்காந்த் கிட்ட ஒரு சின்ன பையன் கேரக்டர் வந்து முனிஷ்காந்த் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த டைலாக் ஆகட்டும், அதே டாக்டர் வந்து ஏன் 3 நாள் இப்படியே விட்டீங்க, இன்னும் செத்து போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கறதுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ற பதில் ஆகட்டும். அந்த கருப்பசாமி கோயில் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா காட்டிட்டே இருப்பாங்க. அந்த கருப்பசாமி கோயில்ல வர சீன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இந்த படத்துல சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஹிலாரியஸா அந்த ஒவ்வொரு காமெடி பார்த்தா சூப்பரா பார்த்தா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஃபன் மோட்ல போகிற இந்த ஒரு படம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எமோஷனல் மூடா பார்த்தீங்கன்னா போகும். அதுல ரிப்பீட்டிவா வந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடிஸை வச்சு நல்லா ஹிலாரியஸா பார்த்தீங்கன்னா சிரிக்க வச்சிருந்தாங்க. ஒரு லாஃபிங் தெரப்பி மாதிரி அவ்வளோ சீரியஸான சீன்ஸ்ல கூட வந்து ஹியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம பார்க்கறப்போ அந்த ஹியூமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ ஒரு ஃபன் மோடு சரி, எமோஷனல் மோடு சரி, அதை பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி சூப்பரா பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட விண்டேஜ் சாங் பிளேஸ்மெண்ட். ஸோ விண்டேஜ் சாங் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள்ல தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம ஹாலிவுட் முதற்கொண்டு எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா பண்ற ஒரு விஷயம் தான். பட் இங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் சாங் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தில் நல்லா இருக்கும், ஒரு சில படத்தில் நல்லா இருக்கிறது இல்லை. லைக் அந்த சீனுக்கு செட் ஆகாத மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விண்டேஜ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வர்த்தியா பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அது போக ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வரும். விண்டேஜ் சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் அவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஃபேனா பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூமரா பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. லைக் கமல் ஃபேனை வச்சு அவர் பண்ற சேட்டை எந்த அளவுக்கு அவர் ஃபேன் ப்ரூஃப் பண்ற மாதிரி செம ஃபன்னா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த விண்டேஜ் சாங்கும் ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டியூ ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸில் ஹியூமர்ஸாகவும் சரி, அந்த சாங்கை பிளேஸ் பண்ண அந்த ஒரு விதம், அந்த கரெக்டாக அந்த ஒரு இடத்துல கரெக்டாக அந்த பாட்டை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சாங் பிளேஸ்மெண்ட் சூப்பராக பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எஸ்பெஷலி வந்து கோவில் சீன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துக்கு இவங்க பண்ண சாங் பிளேஸ்மெண்ட், அந்த இன்டர்வல் சீனில் ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே மொரட்டு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. தியேட்டரில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிச்சு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஒரு கிராமத்து கதைக்கு இந்த ஒரு உலக
உலகம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஊர் காட்டுறாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்தா ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேர் டெபியூ பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சில பேர் நம்ம யூஸ்வலாக பார்க்குற கேரக்டர்ஸ். பட் அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக யாரையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ இருக்கிற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு சில கேரக்டர்ஸை வச்சு ஹீரோயினை வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஒரு படத்துல ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டாலுமே அதுல நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு போவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸாவும் பார்த்தீங்கன்னா லைட்டா தெரிவாங்க. லைக் இந்த ஹீரோ அந்த தாய் கிழவி அந்த கிழவி கேரக்டரோட சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ப்ரொஃபஷனை வச்சு அவங்க நேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறது, அந்த ஊருக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் ஓப்பனிங்கா காட்டுறது, பிளஸ் அவங்க ப்ரொஃபஷனை வச்சு நிறைய காமெடியை வந்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்கேஜிங்கா பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆக்டர்ஸோட ஃபேன் வார் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சாங் கேசட் சேஞ்ச் சீன் இருக்கும். அதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் வேஸ்ட் பண்ணாமல் ஈக்குவலாக ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தில் ஹியூமர்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இங்கேயும் சொல்கிறேன். எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் அந்த ஹியூமர் பாயிண்ட்டை கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து வெளியில் தூக்கியே பார்த்தீங்கன்னா போட முடியாது. அந்த அளவுக்கு எங்கே போனாலும் சரி அந்த ஹியூமர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ரைட்டிங்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வரும். அந்த அளவுக்கு கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள் மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் எல்லா கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சீன்ல வந்தா கூட அவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா மேக்கிங் வைஸா சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு சூப்பரா பார்த்தா இருந்துச்சு. இந்த ஒரு கிராமம் நமக்கு ரொம்ப கனெக்டடா தெரியுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அந்த சினிமாட்டோகிராஃபி தான். அந்த அளவுக்கு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு வீடாகட்டும், வந்து இவங்க வீடு காட்டுவாங்க, அந்த வீடாகட்டும், அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கிற இடம், அந்த ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி கருப்பசாமி கோயில், அந்த மாதிரி எல்லாமே வந்து சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு நீட்டா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா நிவாஸ் கே பிரசன்னாவோட சாங்ஸ் என்னதான் இந்த மூவில விண்டேஜ் சாங் பிளேலிஸ்ட் ரூல் பண்ணாலும் இந்த மூவியோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே பார்த்தா சூப்பரா பார்த்தா இருந்துச்சு. இந்த மூவியோட டோனுக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவையோ அதை வந்து நிவாஸ் கே பிரசன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காரு. அண்ட் கண்டிப்பா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரான சிவகார்த்திகேயனை நம்ம கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணியே தான் ஆகணும். பிகாஸ் என்னதான் அவர் ஒரு பெரிய ஆக்டரா இருந்தாலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவர் பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அதுலேயும் குறிப்பா வந்து நிறைய படங்கள் அவர் பார்த்தா கண்டென்ட் டிரைவனா பார்த்தீங்கன்னா எடுத்து சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு படத்துல சிவகுமார் முருகேசனை அறிமுகப்படுத்தினதாகட்டும், அந்த இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதாகட்டும், அந்த அடுத்த படம் சேயோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் காம்போல பார்த்தீங்கன்னா பண்றாங்க. உண்மையாலுமே தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பா தேவை. அது உண்மையாலுமே சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனசு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வேணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாயிண்டான ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரும். ஸோ ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ராதிகா, உண்மையாலுமே ராதிகா வந்து பார்த்தா ஒரு கிரேட்டஸ்டான ஒரு கோட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் பார்த்தா செம்மையா பார்த்தா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 4 to 5 சீன்ஸ் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ரன் டைம் வந்து பார்த்தா கம்மி தான். 2.5 மணி நேரம் ஓடுற இந்த ஒரு படத்துக்குள்ள அவங்களுக்கு ரன் டைம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். அப்படி கம்மியா வந்தாலும் அந்த அராத்தா இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இந்த கேரக்டருக்காக அவங்க எடுத்த அந்த மேக்கப் ஆகட்டும், வந்து இந்த கேரக்டருக்காக பண்ண அவங்க பாடி லாங்குவேஜ், டைலாக்ஸ், அந்த மதுரை ஸ்லாங்ல பேசுறதுல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடா சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ராதிகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நோட்டபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸா கண்டிப்பா வந்து இருக்கும். கண்டிப்பா இவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு படம் பார்த்தா நேஷனல் அவார்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு அவ்வளவு ஒர்த்தியான அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கொடுத்துருக்காங்க. லைக் கண்டிப்பா இந்த ஒரு சாயில்ல கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கிற பாட்டி கேரக்டர் யாரையோ ஒருத்தர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு ராதிகா சூப்பரா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற எல்லா கேஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால குறை சொல்ல முடியாது, கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில பேர்த்த பார்த்தீங்கன்னா கவர் பண்றேன். எனக்கு இன்னொரு படியா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ப்ரூஃப் பண்ணது அப்படின்னா வேட்டை படத்தோட அந்த முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருப்பார் இல்லையா, லைக் சார்பாட்டா பரம்பரைலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு இன்ட்ரோல இருந்து அவர் பண்ற பாடி லாங்குவேஜ், டான்ஸ்ல வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மொரட்டு ஃபன்னா பார்த்தீங்கன்னா நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு கேரக்டர் பார்க்கறப்போ நமக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் சீரியஸாவே தான் பார்த்தீங்கன்னா தெரியுறாரு. நம்ம மீம்ஸ்ல பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்க்குற மாதிரியே தான் அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் எடுத்துட்டு அவர் சூப்பரா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹியூமரஸான அந்த ஒரு பிரசன்ஸை சூப்பரா பார்த்தா கொடுத்துருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்துல பாலசரவணன் பாத்தீங்கன்னா இருக்காரு. ஃபன்னி அண்ட் எமோஷனல் சைடு வந்து பார்த்தா அவர் வந்து சூப்பரா பார்த்தா கேரி பண்ணிருப்பாரு. அண்ட் ராதிகாவோட அந்த ஒரு பையனா வந்து இவங்க வந்து பார்த்தா பண்ணிருக்காரு. அந்த ஆம்புலன்ஸ் சீன் ஒன்று பார்த்தா இவருக்கு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீன்ல சூப்பரா பார்த்தா ஸ்கோர் பண்ணிருக்காரு. அந்த சிங்கம்புலி அவரா பாத்தீங்கன்னா மூத்த பையனா பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. இந்த ரோல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஜஸ்ட் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு அந்த ரோல சிங்கம்புலி சூப்பரா நீட்டா வந்து எடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் அவரு தான் பாத்தீங்கன்னா ஒரு கமல் ஃபேனா பாத்தீங்கன்னா காட்டுவாங்க. அவரோட வண்டி எடுத்துட்டு
போகிறதாகட்டும், கமலோட பேரை நெஞ்சில் பச்சை குத்திக்கிட்டதாகட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோட ரோலில் பார்க்குறப்போ நமக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அண்ட் தென் அருள்தாஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பையன் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா வருவார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அண்ட் தென் முனிஷ்காந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ ஒரு ஃபன்னியான ரோல்ஸில் அவர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இந்த படத்தில் அதே தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அந்த யூஸ்வலான அந்த ஒரு காமெடி சீன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எமோஷனல் சைடு இவர் மூலமாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. லைக் கல்யாணம் வந்து ஏன் நீ முக்கியம்னு கேட்குற, லைக் இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் கல்யாணமே பார்த்தீங்கன்னா ஆகாது, அவர் ஏன் கல்யாணம் முக்கியம், எதுக்கிட்ட கல்யாணம் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அந்த ஒரு பதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த இது போக இந்த படத்தில் ரெபேக்கா நடிச்சிருப்பாங்க. அந்த இந்த 3 கேரக்டர்ஸ்க்கும் பசங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஒய்ஃப் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வருவாங்க. அந்த இந்த படத்தில் காட்டுற குடிகாரன் ஆகட்டும், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ் காட்டுவாங்க அவங்களாகட்டும், அந்த இவங்க எல்லாத்துக்கும் பசங்க பொண்ணுங்க அந்த மாதிரி நடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா டெபியூட் பெர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு தேவையானதை பார்த்தா சூப்பராக பார்த்தா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜேர்னரில் அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும். நம்மளை போரிங்கே இல்லாத அளவுக்கு பிலீவிங் ஃபேக்டரோட ரியலிசமோட இந்த ஒரு படம் தெரியறதுக்கு இந்த கேஸ்டிங் ஒரு பெரிய காரணம் தான். உண்மையாலுமே இந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைப்பு இவ்வளோ தூரம் வந்ததுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். பிகாஸ் இந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் கூட குறை இல்லாமல் இந்த ஒரு வேர்ல்டுக்கு நம்ம அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க. இவங்க ஒவ்வொரு கேரக்டரும் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இல்லை. அவ்வளோ அட்டகாசமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை நீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தில் வர டைலாக்ஸ் ஆகட்டும், ஒரு சில டைலாக்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நோட்டபிளான ஒரு சில டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரோக்ரஸிவாகவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இருந்துச்சு. லைக்காக கொஞ்சம் நல்லாவே வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபன்ஃபில்டான என்டர்டெய்னராக இந்த படம் இருக்கோ அது ஈக்குவலாக மெயின் கேரக்டர் சில விஷயங்களை சொன்னது செம போல்டாக வந்து இருந்துச்சு. லைக் சந்தோஷமாக வாழ பணம் தேவையில்லை, பட் மரியாதை வேணும்னா பணம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் வந்து பூமர்த்தனமாக இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறப்போ கொஞ்சம் ஆத்தென்டிக்காக பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்தை பற்றி பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த வீடியோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தூரமாக பார்த்தோம்னா டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இன்னும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம்னு தோணுது, பட் அதெல்லாம் சொன்னால் மேபி ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அடுத்து அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்குள்ளே போயிடும். இந்த படத்தோட மைனஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக மைனஸ் தெரில. ஒரு சில மைனஸ் இருக்குது. அந்த ஒரு மைனஸ்லாம் என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வர இந்த படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட், லைக் விண்டேஜ் சாங் பிளேஸ்மெண்ட் இல்லை, இந்த படத்துக்கான சாங் இருக்கும் இல்லையா, அந்த சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த படத்தில் கொஞ்சம் போரிங்காக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. லைக் முனிஷ்காந்தும் அந்த பசங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேடுவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் காமெடி அங்கங்கே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுது. பட் ஓவராலாக பார்க்குறப்ப அது கொஞ்சம் போரான மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் தென் 2.5 மணி நேரம் ஓடுற இந்த ஒரு மூவி என்னதான் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இது போக இந்த படத்தில் நான் சொல்கிறதுக்கு பெருசாக இந்த குறைகள்லாம் இருந்தாலுமே கூட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸோ அவ்வளோ பெரிய டிராபேக்ஸோ இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலை. அண்ட் ஓவராலாக இந்த தாய் கிழவி அப்படிங்கிற இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2 வீக்ஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி. ஆப்வியஸாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஹோல்சமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஒர்த்தியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒர்த் த வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்து இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிலேட்டபிளாக பார்த்தீங்கன்னா தெரியும். மைனஸாக சொன்ன எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற ஒரு ஒர்த்தான ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தாய் கிழவி அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் என்ன, நீங்கள் இந்த படத்தை பார்த்துறீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற தாட்ஸ் என்ன, உங்களுக்கு இந்த படத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிச்சு அப்படிங்கிற எல்லா தாட்சையும் சரி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் மறக்காம சேனல் ஸ்டார் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அந்த இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.